நீரின் ஊற்றுகள் திறக்கப்பட்டது. பின்பு தேவன் நீரின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது நீரிலிருந்து நீரை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். வெள்ள நீர் 150 நாள் உலகை மூடி காணப்பட்டது. கப்பல் அரராத் மலையில் தரை தட்டியது. நோவாவின் 601ஆம் அகவை முதல் மாதம் முதல் நாளில் வெள்ளம் முற்றாக வற்றிப் போயிருந்தது. 2வது மாதம் 27ஆம் நாள் தரை காய்ந்து காணப்பட்டது. கடவுள் நோவாவை பேழையை விட்டு வெளியேறச் சொன்னார். பின்பு நோவா கடவுளுக்கு தகன பலியொன்றை கொடுத்தார். மேலும் இனி உலகை நீரால் அழிக்க மாட்டேன் என கடவுள் நோவாவுடன் உடன்படிக்கை செய்தார். பின்பு கடவுள் விலங்குகள் மீது மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவற்றை உண்பதற்கு அதிகாரத்தை கொடுத்தார். தனது உடன்படிக்கையின் அடையாளமாக வானவில்லை முகிலின் மீது வைத்தார். வெள்ளப்பெருக்குக்கு பின்னர் நோவா 350 ஆண்டுகள் வாழ்ந்தார். நோவா மொத்தம்